சிப்ளிங் டைரி. ஆக்சுவலி லாஸ்ட் வீடியோ வந்து ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இருந்தாலும் அந்த வீடியோவுக்கு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை நிறைய கொடுத்துருந்தீங்க. அதுக்கு தேங்க்யூ வெரி மச். ஓகே, இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிளான பெஸ்ட்டான ஒரு ஹேர் ஸ்ப்ரேவை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நான் ரெகுலராக இயர்ஸாக யூஸ் பண்ணுற ஹேர் ஸ்ப்ரே பற்றி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு ஒரு வீடியோ வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஹேர் ஸ்ப்ரேக்கு சில இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த ஹேர் ஸ்ப்ரே வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஹேர் ஸ்ப்ரே. இன்னும் அந்த வீடியோ வந்து பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த ஹேர் ஸ்ப்ரே வந்து ஹேர் க்ரோத்துக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஹேர் ஸ்ப்ரே, ஹேர் சீரம், ஹேர் ஆயில், ஷாம்பு இதெல்லாம் எப்போ யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் ஆல்ரெடி 7 days ரொட்டீன்னு ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த ரொட்டீனை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹேருக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஓகே, இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிற ஹேர் ஸ்ப்ரேவும் அதே ரிசல்ட் தான் கொடுக்கும். பட் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், ஹேருக்கு சில இன்க்ரீடியன்ஸை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணினாலும் நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். அந்த இன்க்ரீடியன்ஸை வச்சு நீங்களே வந்து ஹேர் பேக், ஹேர் ஆயில், ஹேர் ஸ்ப்ரே இதெல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி தான் ஹேருக்கு ஒரு சூப்பர் ஃபுட் பெஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து இந்த ஹைபிஸ்கஸ் ஃப்ளவரும் ஹைபிஸ்கஸ் லீவ்ஸும், அதாவது செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை. இந்த செம்பருத்தி பூவில் ஹேருக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. இந்த செம்பருத்தி பூ வந்து ஹேருக்கு ஒரு மேஜிக்கல் ட்ரெஷர். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குது. விட்டமின் சின்னு அதிகமான எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ், அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த ஒரு மேஜிக்கல் பூ நம்ம ஹேர் வளர வைக்கிறதுக்கு ஸ்டிமுலேட் பண்ணும். ஹேருக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாமே கொடுத்து நியூ ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணும். நம்ம ஹேர் ரூட்ஸை எல்லாமே ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹேர் கொட்டுறதை கம்மி பண்ணும். நம்ம ஹேருக்கு ஒரு ஹெல்த்தி லுக்கிங் கொடுக்கும், ஷைனியாக ஸ்மூத்தாக வச்சுக்கும். முக்கியமாக ஸ்கேல்ப் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே க்யூர் பண்ணும். ஸ்கேல்பில் வந்து ட்ரைனஸ் இருக்குது, ஸ்கேல்ப் வந்து இச்சினஸ் இருக்குது அப்படின்னா அதை எல்லாமே க்யூர் பண்ணும். டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருந்தாலும் அதையும் சரி பண்ணிடும். இந்த மாதிரி இந்த ஒரு பூவில் வந்து எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். இப்போ நம்ம ஹேர் ஸ்ப்ரே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான ப்ராசஸ் தான். இந்த ஹேர் ஸ்ப்ரே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 3ல் இருந்து 7 செம்பருத்தி பூ வரைக்கும் எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற அந்த க்ரீன் கலர் செப்பல்ஸை ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கிறேன். அதில் 100 ml வாட்டரை ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே வச்சு பாயில் பண்ணணும். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக பிங்க் கலரில் சேஞ்ச் ஆகுது. ஃபைனலி இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான டார்க் ரூபி பிங்க்கில் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த கலர் வந்து ஒரு ஃப்ளவர் டைப் பொறுத்து வேரி ஆகும். ஸோ அது வந்து பெரிய ப்ராப்ளம் கிடையாது. இப்போ இந்த வாட்டரை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பியூட்டிஃபுல்லான கலர் பாருங்க. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்க அப்படின்னா வாட்டரா தான் இருக்கும். பட் லைட்டாக ஸ்டிக்கினஸ் இருக்கும், ஜெல்லி மாதிரி. ஹேருக்கு இது ஷைனி லுக் கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு எம்டி ஸ்ப்ரே பாட்டிலில் இந்த வாட்டரை வந்து ஃபில் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்.
நம்ம பியூட்டிஃபுல்லான ஹேர் ஸ்ப்ரே ரெடி. இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஹேர் ஸ்ப்ரேவை நம்ம ஹேரில் வந்து டைரெக்டாக ஸ்ப்ரே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்கேல்பில் வந்து ஹேரை பிரித்து டைரெக்டாக ஹேர் ஸ்ப்ரே பண்ணிக்கணும். தென் கையை வச்சு லைட்டாக தேய்ச்சி விடணும், இல்லைன்னா லைட்டாக மசாஜ் மாதிரி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஹேரோட லென்த்லேயும் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணின பிறகு ஹேர் வாஷ் வந்து பண்ண தேவையில்லை, அப்படியே விட்டுடலாம். எப்படி ஹேர் ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னு ரெஃபரன்ஸ்க்கு வீடியோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கரி லீவ்ஸ், ரோஸ்மேரி, ஃபெனுக்ரிக் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணி நீங்களே ஹேர் ஸ்ப்ரே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். எப்படி யூஸ் பண்ணணும், எப்போ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சால் போதும், ஹேருக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஓகே, இதோட இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.